லிஸ்ப் லிஸ்ப்னா என்ன அப்படின்னா லொகேஷன் செப்பரேட்டர் ஐடென்டிஃபை லொகேஷன் லொகேட்டர் ஐடி செப்பரேஷன் புரோட்டோகால் அப்படின்னா என்ன, அது எதுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா லொகேஷன் செப்பரேட்டர் லொகேஷன் ஐடி செப்பரேட்டர் புரோட்டோகால். லொகேஷன் ஆஃப் அ டிவைஸ். உதாரணத்துக்கு இந்த இந்த படத்தை பாருங்க. இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அதனுடைய ஐபி அட்ரஸ் 20202020 சைட் 2ல இருக்கு. சைட் 1ல 10101010 இருக்கு. இது பிரைவேட் தான், பப்ளிக் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிரைவேட்டா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. சரியா? பிரைவேட்டா கூட இருக்கலாம். அது ஒரு வெரி குட் அட்வான்டேஜ். சரி, இருக்கட்டும். அப்போ சைட் 2ல தான் 20202020 இருக்கு. சைட் 1ல இருந்து ஒருத்தன் கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்புறான். சைட் 1 பிசி என்ன பண்ணும், ரவுட்டர் இருக்கணும். இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணும் தானே. 20202020 எங்க இருக்குன்னு செக் பண்ணும் தானே. ரவுட்டிங் டேபிள் இருக்குமா? இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருக்கும்னா அங்க ஃபார்வர்ட் பண்ணிடும். அப்போ லிஸ்பே தேவை கிடையாது. ஆனா பரந்த உலகம், பெரிய இன்டர்நெட், எல்லா டெஸ்டினேஷனுடைய ரூட்ஸையும் உங்க ரவுட்டிங் டேபிள் வச்சிருக்கிறது சாத்தியமானா இல்லை, முடியாது தானே. உங்க ரவுட்டிங் டேபிள் இருக்காது. கட்டாயம் என்டர்பிரைசஸ் ரவுட்டிங் டேபிள் இருக்காது. ஏன்? உலகத்துல இருக்க எல்லா நெட்வொர்க்கையும் உங்க ரவுட்டர் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா உங்க ரவுட்டர் ரொம்ப பெரிய சிபியு மெமரி எல்லாம் வச்சிருக்கிறது தான் இருக்கணும். அது வந்து நாட் அஃபோர்டபுள். இன்னொன்று, உலகத்தில் இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் நீங்க வந்து ரீச் பண்ண போறீங்களா என்ன? வாய்ப்பே கிடையாது. சில நெட்வொர்க்லாம் வாழ்நாள் முழுசும் நீங்க போகவே மாட்டீங்க. அது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டெஸ்டினேஷன்ஸ். ஸோ அப்படிப்பட்ட டெஸ்டினேஷனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தேவை என்ன? தேவையில்லை. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு டிஃபால்ட் ரவுட் வச்சிருப்பீங்கன்னு வச்சுக்கலாமே. என்ன பண்ணிடுவீங்க, ஐஎஸ்பிக்கு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஆமா தானே. ஒரு என்டர்பிரைசஸ் வந்து எல்லா நெட்வொர்க்கையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு தேவை இல்லை. மாறாக டிஃபால்ட் ரவுட்டை தான் வச்சிருப்போம் நம்ம எட்ஜ் ரவுட்டர்ல. ஒரு நார்மல் என்டர்பிரைசஸ் சொல்றேன். இப்போ மல்டி ஹோமிங்லாம் வந்துச்சுன்னா பாலிசி பேஸ்ட் ரவுட் பண்ணணும், பிஜிபி ரன் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் ரூட்ஸை நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது வரும் ஐஎஸ்பிலேருந்து. அப்போ கூட எல்லா ரவுட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும் ரவுட்டிங் டேபிள், ஐஎஸ்பி ரவுட்டிங் டேபிள். 1 மில்லியன் ரூட்ஸை நீங்கள் வந்து உங்கள் ரவுட்டரில் மெயின்டைன் பண்ண போகிறீங்களா? கிடையாது. எதெல்லாம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் கேட்பீங்க. இப்போ எனக்கு இந்த கூகுள் நெட்வொர்க் எல்லாம் கொஞ்சம் ரூட்ஸ் கொடு, யாஹூ கொடு, அந்த மாதிரி தான் கேட்பீங்க. ப்ரிசைஸ்டாக இருப்பீங்க. அப்புறமா என்னுடைய கஸ்டமர்ஸ், ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் ரூட்ஸ் கொடுங்க. மீதி நெட்வொர்க்ஸ்ல ஒரு டிஃபால்ட் ரூட் எனக்கு கொடுங்க போதும் அப்படின்னு தான் நீங்க ஐஎஸ்பி கிட்ட இருந்து கேட்டு வாங்குவீங்க. நான் இப்ப என்ன சொல்லுவாரு, உங்க ரவுட்டிங் டேபிள் சைட் 2 லொகேஷனை வைத்திருக்காது. அப்போ எப்படி நான் வந்து 20 நெட்வொர்க் சைட் 2ல தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொன்னேன், உங்க ரவுட்டர், எட்ஜ் ரவுட்டர் சைட் 2 லொகேஷனை தெரிஞ்சிக்காது. ஆனா என்ன பண்ணிடும், ஐஎஸ்பி கிட்ட அனுப்பி விட்டுருன்னு சொன்னேன் இல்லையா. ஐஎஸ்பிக்கு எல்லா சைட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னேன்.
ஆனா ஆரம்பத்துல சொன்னேன், இது பிரைவேட் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்கன்ட்டு. உங்களுடைய ரிமோட் சைட் இது. உங்க இந்த பிரைவேட் நெட்வொர்க்கையும் இந்த பிரைவேட் நெட்வொர்க்கையும் ஐஎஸ்பி மெயின்டைன் பண்ணுமா? ரூட்டிங் டேபிள்ல பண்ணாது. ஐஎஸ்பிக்கு தெரியாது. ஸோ நான் சொல்றது பப்ளிக் அட்ரஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும், பிரைவேட் அட்ரஸாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய ரிமோட் பிரான்ச் ஆஃபீஸ், ரெக்கவரி டிசாஸ்டர் ரெக்கவரி சைட்ஸ், அப்புறம் சம் வெல் நோன் கஸ்டமர்ஸ், அவங்களுடைய பிரைவேட் நெட்வொர்க்ஸ் நீங்க ரீச் பண்ணணும்னா ஐஎஸ்பி கிட்ட இருந்து உதவியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஐஎஸ்பி வந்து ரூட் பண்ணாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விபிஎன் சொல்யூஷன், பிரைவேட் நெட்வொர்க் விபிஎன் சொல்யூஷன்ஸ்க்கு போவாங்க. எம்பிஎல்எஸ் லேயர் 3 விபிஎன், அது மாதிரி ஏதாவது ஒரு விபிஎன் சொல்யூஷனை தேடி போவாங்க. இதுவும் ஒரு சொல்யூஷன் தான். இந்த விபிஎன் மாதிரி தான் இதுவும். எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னா, பாருங்க, சைட் 1ல இருக்கிற PC1 எட்ஜ் ரவுட்டர் அனுப்புது பேக்கெட். ஐடிஆர் அனுப்புது. ஐடிஆர்னா இன்க்ரீஸ், ஐனா இன்க்ரீஸ், இங்க ஈக்ரிஸ், ஈனா ஈக்ரிஸ், ITR பாருங்க, இன்க்ரீஸ் டனல் ரவுட்டர், ஈக்ரிஸ் டனல் ரவுட்டர். ஸோ ஐடிஆருங்கிறது அனுப்புகிற சைட்ல இருக்கிற எட்ஜ் ரவுட்டர், சென்டர் சைட்ல இருக்கிற எட்ஜ் ரவுட்டர். இடிஆருங்கிறது ரிசீவிங் சைட்ல இருக்கிற எட்ஜ் ரவுட்டர். அப்போ இந்த ரவுட்டருக்கு ஒரு ஆளை தெரியும். அந்த ஆள் யாருன்னா MRMS, மேப்பிங் சர்வர். பாருங்க, மேப் சர்வர், மேப் ரிசால்வர். மேப் சர்வர், மேப் ரிசால்வர்னு ஒரு ஆளை வந்து உங்க எல்லா லிஸ்ட் சைட்டுக்கும் தெரியும். உங்க எல்லா லிஸ்ட் சைட்ல இருக்கிற எட்ஜ் ரவுட்டருக்கும் யாரை பத்தி தெரியும்னா, இப்படி ஒரு ஆளை பத்தி தெரியும். இது உங்களுடைய ஹெட் ஆஃபீஸா கூட இருக்கலாம். MRMS, மேப் சர்வர், மேப் ரிசீவர், ரிசால்வர். இது உங்களுடைய ஒரு ஹெட் ஆஃபீஸ் சைட்டா இருக்கலாம், இல்ல கிளவுட்ல ஒரு ரவுட்டரா இருக்கலாம். அந்த ரவுட்டருடைய வேலை என்னன்னா, உங்க சைட்டு, அந்த சைட்டுக்குள்ள இருக்கிற நெட்வொர்க் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். இந்த மாதிரி பாருங்க, இந்த மேப் ரிசால்வர், மேப் சர்வர் என்ன மெயின்டைன் பண்ணுதுன்னா 1.1. ஆமா, 1.1.1ங்கிற பப்ளிக் ஐபி அட்ரஸ்க்கு போனா இந்த இன்சைட்ல இருக்கிற பிரைவேட் அட்ரஸ்க்கு போலாம். பாருங்க, 10.10.10.10க்கு யாராவது வரணும்னா எங்க வரணும்? 1.1.1.1. அதே போல 20.20.20.20க்கு வரணும்னா எங்க போகணும்? 2.2.2.2க்கு போகணும் இல்லையா? இந்த டேபிளை மெயின்டைன் பண்றதுனால தான் இதுக்கு பேர் வந்து
மேப்பிங் டேட்டாபேஸ் பேர். இந்த ரவுட்டிங் லொகேட்டர் அப்படின்னா என்னன்னா, இந்த மேப்பிங் டேட்டாபேஸ்ல இருக்கிற அந்த இன்ஃபோ தான். இந்த எட்ஜ் டிவைஸ்க்கு இஐடினா எட்ஜ் ஐடி. இந்த எட்ஜ் டிவைஸ்க்கு போகணும்னா இந்த லொகேஷனுக்கு போகணும், இந்த ரிமோட் லொகேஷனுக்கு போகணும், ரவுட் லொகேஷனுக்கு போகணும், இந்த எட்ஜ் ஐடிக்கு போகணும்னா இந்த லொகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை மேப்பிங் டேட்டாபேஸ் வச்சிருக்கும். இப்போ மேப்பிங் டேட்டாபேஸ்ல ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா, எட்ஜ் ஐடியும் ரவுட் லொகேட்டர். ரவுட் லொகேட்டருங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த எட்ஜ் ஐடி இருக்கிறதான சைட்டினுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் இல்லையா, ரவுட் லொகேட்டர். அப்போ எம்எஸ்னா என்ன, மேப்பிங் சர்வர். மேப்பிங் சர்வருக்கு ஏன் இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க மேப் ரிசால்வர் அப்படின்னா, ஆக்சுவலா இது ரெண்டு ஃபங்க்ஷன். எம்எஸ்ங்கிறது வந்து மேப்பிங் சர்வர், எம்ஆருங்கிறது மேப் ரிசால்வர். ரெண்டு வேலை, வேற வேற வேலை, ஆனா ஒரே ரவுட்டர் செய்யுது. ஒரே ரவுட்டர் ரெண்டு வேலை செய்யுது. ஒன்று மேப்பிங் சர்வரா இருக்குது. அப்படின்னா என்ன, மேப்பிங் சர்வர்னா என்னன்னா, இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், சரி இந்த ஐடிஆர் என்ன பண்ணும், ஐடிஆர் இடிஆர் என்ன பண்ணும், மேப் சர்வர் நல்லா தெரியும். மேப் சர்வர் கிட்ட போயிட்டு இங்க பாருப்பா, இந்த எட்ஜ் ஐடி என்கிட்ட இருக்குது, இந்த எட்ஜ் ஐடி என்கிட்ட இருக்குது, இந்த பாரு இதான் என் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு இன்ஃபர்மேஷனை அப்லோட் பண்ணி விடும். அதே போல சைட் 2ல இருக்கிற இந்த எட்ஜ் டிவைஸ் என்ன பண்ணும், இதுதான் என்னுடைய எட்ஜ் ஐடி 2020 என்னுடைய பப்ளிக் அட்ரஸ் வந்து 2.2.2.2. ஸோ இந்த கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுது, சர்வருக்கு அப்டேட் பண்ணுது. அதனாலதான் அது பேர் மேப் சர்வர். புரிஞ்சுதா? எம்எஸ் மேப் சர்வர் ஏன்னு சொல்றீங்க? இல்லைங்க, எல்லா சைட்டுக்கும் ஒரு மேப் சர்வர் தான். அது எந்த லொகேஷன்லாம் இருக்கட்டும், ஆனா அது உங்களுடைய எட்ஜ் டிவைஸ் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கணும். உங்களுடைய சைட்டினுடைய எட்ஜ் டிவைஸ் பிங்கபிளான அட்ரஸ்ல அந்த ஆர்எஸ் இருக்கணும், ஒரு பப்ளிக் நெட்வொர்க்ல இருக்கணும். அது கிளவுட்ல கூட இருக்கலாம், பப்ளிக்ல இன்டர்நெட் கிளவுட்ல எங்கேயாவது இருக்கலாம், இல்ல உங்களுடைய ஒரு ரிமோட் சைட்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு சைட்ல இருக்கலாம். அப்போ அந்த மேப் சர்வர் கிட்ட எல்லாரும் போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லா சைட்டும் போய் ரிப்போர்ட் பண்ணும். அந்த டனல் என் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, லிஸ்டினுடைய டனல் என் பாயிண்ட்ஸ். டனல் என் பாயிண்ட் யார் அது, எட்ஜ் டிவைஸ். Edge device of every site will go and report to, go and register with map server. Map server ஆமா போயிட்டு சொல்லும், ஐ காட் திஸ் எட்ஜ் ஐடி. பாருங்க சப்நெட் தான் சொல்லுது 10.10.10.0/24. அங்க தப்பா எழுதிருக்காங்க, ஆக்சுவலா சப்நெட் சொல்லும், இந்த ஹோஸ்ட் ஐடிலாம் வராது. இந்த சப்நெட் என்கிட்ட இருக்குது, என்னுடைய பப்ளிக் ஐபி அட்ரஸ் 1.1.1.1, அதான் ரவுட் லொகேட்டர். இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி ஸ்டோர் பண்ணுது மேப்பிங் டேட்டாபேஸ்ல. யாரு, மேப் சர்வர். மேப் சர்வருடைய வேலை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மேப் சர்வருடைய வேலை என்ன, எட்ஜ் டிவைஸ் கொடுக்குற அந்த இஐடியும் ஆர்லாகும் வாங்கி டேபிள்ல மெயின்டைன் பண்ணும். மேப் சர்வருடைய வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஆமாமா ஐடிஆர் இடிஆர் அந்த டனல் ரிசால்வர் தான் அனுப்புவதுலாம்.
இதுல எதுனாலும் ஐயா இருக்கலாம், எதுனாலும் ஈயா இருக்கலாம். சென்டர் ஐடிஆர், ரிசீவர் ஈகிரிஸ் டனல் ரவுட்டர், இன்கிரீஸ் டனல் ரவுட்டர், ஈகிரிஸ் டனல் ரவுட்டர். இப்ப எல்லா டிஆரும் போயிட்டு மேப் சர்வரோட ரெஜிஸ்டர் ஆயாச்சு. இப்போ மேப் ரிசால்வர்னா என்ன, எம்ஆர் அது என்ன வேலை பண்ணுது அப்படின்னா பாருங்க, இங்க இருந்து நீங்க பிங் பண்றீங்க 20.20.20.20 பிங். பிசி என்ன பண்ணும், ரவுட்டருக்கு அனுப்பும். ரவுட்டர் என்ன பண்ணும், போயிட்டு அந்த எம்எஸ் போய் கேட்கும். எம்எஸ் கிட்ட போயிட்டு இதுக்கு பப்ளிக் ஐபி என்னப்பா இங்க பாருங்க கேக்குது பாருங்க, வேர் இஸ் திஸ் ஃபெலோ 20.20.20.20/20, வேர் இஸ் திஸ் ஃபெலோ அப்படின்னு போய் கேக்குது. அப்போ ரிசால்வர் தான் என்ன பண்ணும், இந்த டேபிளை எட்டி பார்த்து ரிசால்வ் பண்ணி கொடுக்கும். அவனாப்பா 2.2.2.2ன்ற ரவுட் லொக்கேட்டர்ல, ரிமோட் லொக்கேட்டர்ல, ரவுட் லொக்கேட்டர்ல இருக்கிறான்ப்பா அப்படிங்கிற இந்த தகவலை ரிசால்வ் பண்ணி கொடுக்குறதுனால அதுக்கு வந்து எம்ஆர்னு பேர். எம்ஆர்ங்கிறது டேபிளை யூஸ் பண்றது, எம்எஸ்ங்கிறது டேபிளை உருவாக்குறது இல்லையா. அடுத்தது என்ன பண்ணும்னா, இப்போ அந்த ஆர்லாக் தெரிஞ்சதுனால இந்த ரவுட்டர் என்ன பண்ணும், இப்போ பாக்கெட்டை அந்த டெஸ்டினேஷன் கரெக்டா அனுப்பிச்சு வைக்கும். பாருங்க போதும். அப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சோர்ஸ் அட்ரஸ் இருக்கு. ஒன்னு ஒரிஜினல் சோர்ஸ், அப்புறம் டேட்டா, அதுக்கு மேல லிஸ்பினுடைய ஹெடர் இது டனல் எண்ட் பாயிண்ட்ஸ் இல்லையா. ஆனா டனலை ரிசால்வ் பண்றதுக்கு அது என்ன பண்ணுச்சு, எம்ஆர் யூஸ் பண்ணுச்சு இல்லையா, எம்ஆர்எம்எஸ் யூஸ் பண்ணுச்சு. அப்போ இது அப்பர் ஹெடர், இது இன்னர் ஹெடர். இந்த அப்பர் ஹெடர் என்ன பண்ணுது, இன்டர்நெட்ல லொகேட் பண்ண அந்த டெஸ்டினேஷனுக்கு பேக்கெட்டை மூவ் பண்ணுது. அப்புறமா அங்க இந்த பேக்கெட் ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆனதும் ஒரிஜினல் டெஸ்டினேஷனை பார்த்து என்ன பண்ணுது, சொல்லுது இங்க பாருப்பா இந்த 10.10.10.10 அமிச்சான், அந்த பேக்கெட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இல்லையா. ஆமா, இந்த சைட் 2 ஈகிரிஸ் ரவுட்டர் கீழே இருக்கிற ஆள் கொடுக்குது. இப்படிதான் லிஸ்ப் ஒர்க் ஆகுது. இதுதான் லிஸ்ப். லொகேஷன் ஐடி செப்பரேஷன் ப்ரோட்டோகால். ஆமா ஆமா ஆமா, நம்ம ஐடிஆர்லயும் இடிஆர்லயும் நம்ம கன்ஃபிகர் பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான், எம்ஆர்எம்எஸ் எங்க இருக்குது, எம்எஸ் எங்க இருக்குது, மேப் சர்வர் எங்க இருக்குது, அதனுடைய பப்ளிக் ஐபி என்ன, அது கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது நார்மல் ரவுட்டர் தான். சரியா. இப்போ இதுக்கு பேரு பாருங்க வச்சிருக்கிறாங்க, லொகேஷன் ஐடி செப்பரேஷன் ப்ரோட்டோகால். பாத்தீங்கன்னா ஐடி வந்து ஐடிஆருக்கு, ஐடிஆருக்கும் இடிஆருக்கும் தெரியவே தெரியாது. ஆர்லாக்கு தெரியுமா, தெரியாது. ரன் டைம்ல தான் தெரியும், போய் ரிசால்வ் பண்ண பின்னாடி தான் தெரியும். அதை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறது யாரு, எம்எஸ். அதனால அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ 100 சைட் இருக்குன்னா 100 சைட்லயும் மற்ற 99 சைட்டினோட இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, லேர்ன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆல் தட் யூ நீட் டு லேர்ன் இஸ் எம்எஸ். எம்எஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். தேவைன்னும் போது எம்எஸ் கிட்ட போயிட்டு ரவுட்ஸை தெரிஞ்சுக்கலாம், டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கட்டாயம் இருக்கும். அது கிடையாது.
ஆனா சி தேவை கிடையாது நான் சொல்லக்கூடாது. எல்லாத்துலயுமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா பாருங்க, எம்பிஎல்எஸ் மாதிரி சின்ன ஹெட்டர் கிடையாது. இப்போ இது டேட்டா, இது ஒரிஜினல் ஹெடர், ஒரிஜினல் டெஸ்டினேஷன், ஒரிஜினல் சோர்ஸ். அதாவது 20.20.20 10.10.10. அண்ட் தென் இது வந்து 1.1.1.1 சோர்ஸ், 2.2.2.2 டெஸ்டினேஷன். அது மட்டும் இல்லாம பாருங்க, இன்ஸ்டன்ட் ஐடி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். அது இல்லாம யூடிபி யூஸ் பண்ணும். பெருசாகும். லிஸ்ட் சோர்ஸ் போர்ட் நம்பர், டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். யூடிபி ஐ திங்க் இட் இஸ் 4241, 4341. இதான் வந்து அது லிஸ்ட் யூஸ் பண்ற போர்ட் நம்பர். லிஸ்ட்க்கு டெடிகேட்டடா ரிசர்வ் பண்ண போர்ட் நம்பர். ஸோ ஹெடர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட். நாளைக்கு நம்ம லேப் பண்ண போறது இதுதான். இதில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்குது. எம்எஸ் எம்ஆர் அப்படின்னா அது வந்து நான் லிஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு ரவுட்டர் இல்லையா? நான் லிஸ்ட் சைட்ல இருக்கிற ஒரு ரவுட்டர். அது எல்லா லிஸ்ட் சைட்டும் ரீச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. அதுல தான் வந்து இந்த டேபிள், மேப்பிங் டேபிள் வந்து, மேப்பிங் டேட்டாபேஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த மேப்பிங் டேட்டாபேஸ்ல தான் அந்த செப்பரேஷன் ப்ரோட்டோகால் எல்லா இன்ஃபர்மேஷனும் போட்டு வச்சிருக்கு. லிஸ்ட் ப்ரோட்டோகால் போட்டு வச்சிருக்கு. என்ன போட்டு வச்சிருக்கோம்? எண்ட் ஐடி, எண்ட் பாயிண்ட் ஐடி யார் அது எண்ட் பாயிண்ட், அவனுடைய அட்ரஸ் என்ன, 20.20.20யா? அப்புறமா அதை ரீச் பண்ணணும்னா என்ன ஆர் லாக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அப்புறமா ஐடிஆர் இடிஆருங்கிற ரெண்டு விஷயத்த பார்த்தோம். சரியா? இப்போ யூனோ வாட் இஸ் இஐடி, எண்ட் ஐடி, எண்ட் பாயிண்ட் ஐடி, ஆர் லாக்னா ரவுட்டிங் லொக்கேட்டர், எம்ஆர்னா மேப் ரிசால்வர், எம்எஸ்னா மேப் சர்வர், இன்கிரீஸ் டனல் ரவுட்டர், ஈக்ரீஸ் டனல் ரவுட்டர். இதுதான். என்னோட போர்ட் நம்பர் 4341. ரைட்? ஸோ அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் இருக்குது. இங்கே படம் தான் கொஞ்சம் வேற, ஐபிஆர்எஸ் தான் கொஞ்சம் வேற. கிட்டத்தட்ட சேம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் மேலே பார்த்தது தான். இது வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டு, அது வேற இடத்துல இருந்து எடுத்தேன். ஸோ இந்த எம்ஆர் கிட்ட, எம்எஸ்எம்ஆர் கிட்ட போயிட்டு இடிஆர் என்ன பண்ணுது, ரெஜிஸ்டர் பண்ணிது பாருங்களேன். இதுதான் நெட்வொர்க் 192.168.1 நெட்வொர்க். அதான் எட்ஜ் ஐடி. ரிமோட் லாக் வந்து இதான் 192.51.101 போயிட்டு அப்லோட் பண்ணியிருக்கு இன்ஃபர்மேஷன். அதே போல இதுவும் போய் அப்லோட் பண்ணும். சரியா? சரி, இப்போ நான் இது ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்ல வந்து கன்ஃபிகரேஷன் சைட் இருக்கும். நம்ம அந்த கன்ஃபிகரேஷன் தான் நாளைக்கு